அடே தொப்பி மண்டையா, நான் என்ன திருசா மாதிரி இருக்கேனா? எல்லாம் பேசி என்னெல்லாம் பேசி உசாரப்படணும்னு நினைக்கிற? என்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதே மாதிரி ஓங்கிட்ட இருந்தும் பணத்தை ஃபுல்லா நான் வாங்கிட்டு நடுத்தூர்ல நிப்பாட்ல. என் பேர் சித்ரா கிடையாது. உனக்கு என்ன கல்யாணம் ஆகல, என்கிட்ட பீலா விட்டுட்டு இருக்க? மூஞ்சி முகத்தை பார்த்தாலே தெரியுது கல்யாணம் ஆகி 2 புள்ள பெத்த மாதிரி இருந்துட்டு என்கிட்ட வந்து கல்யாணம் ஆகலன்னு பீலா விடுறியா? ஏய் தொப்பி மண்டையா, என்ன ஆசை, எதுக்கு இறங்குறன்னு எல்லாமே தெரியும். என்கிட்டயே உன் வேலையில நடக்கவே நடக்காது. அதே மாதிரி உன்கிட்டயும் ஆசையா இறங்க வச்சு பணத்தை ஃபுல்லா உங்ககிட்ட வாங்கல. கூடிய சீக்கிரம் அதான் நடக்க போகுது. காப்பி வேணுமா? காப்பி என்ன டாலிங், உனக்கு காப்பி போட இவ்வளவு நேரம் ஆகுதா? எதுக்கு என் கைய பிடிச்சிங்க? என்ன இப்படி சொல்ற? என்ன டாலிங் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுப்பட்ட? நமக்குள்ள என்ன இருக்கு? இனிமே ஒவ்வொன்னா புரியுது புரியுது. புரிஞ்சா சரி. இப்ப காப்பி எடுத்துட்டு வர போற? இவ்வளவு நேரம் ஆகுது டாலிங். பால் கொதிச்சதுக்கு அப்புறம் தானே காப்பி போட முடியும். சுடங்காட்டியும் காப்பி போட்டு எடுத்துட்டு வர முடியுமா? வெயிட் பண்ணுங்க. ஏ டாலிங், கோவத்துல கூட எவ்வளவு அழகா இருக்கா. நான் ஒண்ணு கோவமா இல்லையே. பேசுற வார்த்தை நடந்துக்கிற விதமும் அதே மாதிரி தானே இருக்கு. ஆனா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. உன் மேல கை வைக்க கூட விட மாட்டேங்கிற. ஆனா தூர தள்ளி போங்க, காப்பி எடுத்துட்டு வரேன். என்ன டாலிங் இப்படி பேசுற? எனக்காக மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். லட்சம் பணம்லாம் கேட்டீல, அதுக்காக தானே எடுத்து வந்திருக்கேன். எனக்காக. புரியுது புரியுது. புரிஞ்சா சரி. எல்லாம் புரியுதுங்கிற. சீக்கிரம் வந்த பாடம் தான் காணா. காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அதுக்கில்ல டாலிங், வரேன்னு சொன்னேன், போங்க. ஐயோ, விட்டா மிளகாத்தூளைய கண்ணில் வீசிடுவோம் இருக்கே. டார்லிங், உனக்காக நான் பெட்ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காப்பி எடுத்துட்டு சீக்கிரம் வந்துரு. உனக்காக மல்லிப்பூ ரெடியா இருக்கு. ஓகே, லேட் பண்ணிடாத. டார்லிங், காஃபி நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துருவாங்க. புறம்போக்கு பையல, உனக்கு காப்பி நல்லா ஸ்ட்ராங்கா வேணுமா? காப்பில வேதி மாத்திரை கலந்துட்டு வரேன். நீ பாத்ரூம்லயே உட்காந்துரு. வீட்டு வந்து எனக்கு பணத்தை கறக்கிறதா முத வேலை. மத்தபடி வேற எதுவும் கிடையாதுடா பண்டார பையல. ஒப்பி மண்டி எனக்கு ஆசைதான். வாரேன், காப்பி நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வரேன். 2 பேதி மாத்திரை போட்டு. சாப்பாடு அரிசியில எம்புட்டு வண்டு இருக்கு. புடைக்க வண்டு வந்துட்டே இருக்கு. இந்த சத்யாவை சொல்லணும். அதனாலதான் இப்படி இருக்கு. மாசத்துல 3 நாள் தலை குளிக்கிற டைம்ல அரிசி டப்பால கைய விட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுறது. அதனாலே அரிசியில வண்டு வந்துருது. எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு. சொன்னா கேட்டாதானே இவ. எனக்கு தான் வேலை வந்துருச்சு. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? கக்கூஸ்ல பாத்ரூம் போயிட்டு இருக்கேன். என்னமா இப்படி பேசுற? இதுக்காக பார்த்தா தெரியல அவனுக்கு. சில வண்டு இருக்கு, புடைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? எப்படிமா வந்துச்சு? வந்தேன்னு வச்சுக்கோ, 2 அடி தான் வாங்குவேன். எல்லாம் ஒன்னாலதான். அதான் அரிசியில வண்டு வச்சிருச்சு. அம்மா அரிசியை புடைச்சு உலையில அரிசியை போட வேண்டியதா இருக்கு. 2 வேலை வந்துருச்சு. சரி விடுமா, வேலை இல்ல, நான் வேலை கொடுத்துருக்கேன். செஞ்சாதான் சுகர் குறையும் இல்லமா? இல்ல உனக்கு கொழுப்பான்னு கேட்டேன். வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு. அக்கா வீட்டுக்கு போனீல? அக்கா வீட்டுக்கு போய் சரி அது இருக்கட்டும். அது என்ன தலையில பூவு? இதுவா? அது என் பரணி மாமா வாங்கி கொடுத்தாரு. பரணி மாமாலாம் வாங்கி கொடுக்கல, சும்மா அம்மா கிட்ட போய் சொன்னேன். அது பரணி தம்பி உனக்கு பூ வாங்கி கொடுத்துச்சா? ஆமாமா, ஆட்டோல வந்துட்டு இருந்தேன். எதிர்ச்சியா வர அந்த சைடு பூ கடை இருக்கமோ, சத்தியா பூ வச்சுக்கொண்டு வாங்கி கொடுத்தாரு. பாரு. ஆமாமா, உடவேல நீ ரொம்ப அழகா இருக்க. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. பரணி தம்பி பூவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. அப்படிலாம் இல்லையே மாமா, என் மேல பாசமா தான் இருக்காரு. என்னை காதலிக்கவும் செய்யறாரு. எப்படி சொல்ற? நான் ஆட்டோல ஏற போனேனா சத்தியா பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொன்னாரே. அடி ஆத்தாடி, பரவாயில்லையே. இன்னைக்கு புடவை கட்டிட்டு போனது நல்லாதான் போச்சு. புள்ள, நீ புடவை கட்டிருக்கோம் அப்படி சொக்கி விழுந்துருச்சு போல இருக்கு. பரவாயில்லையே. எல்லாம் யாரால? அக்காவாலதான். உங்க அக்கா இருக்கவும் தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இல்லன்னா இடத்துல போய் மாப்பிள தேர மாதிரி ஆயிரும். வீட்லயும் நீ உங்க அக்கா இருந்தீங்கன்னா அப்படியா சண்டையும் வராது, சொத்து பிரச்சனையும் வராது. 2 பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எல்லாம் செஞ்சுக்குவீங்க, எல்லாம் பண்ணிப்பீங்க. உங்க அப்பாவும் எங்க அலைஞ்சு தெரிஞ்சு மாப்பிளையும் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஆமாமா, சரி சரி. இது எப்படியோ நல்லா வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. நீ நல்ல தம்பி, நல்லபடியா பாத்துக்குவாரு. அரணி சத்யா பேரே நல்லா இருக்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கே. பேர் அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி இல்ல? ஆமாண்டி, அதேதாம்மா. பரணி மாமாக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும் பாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரே சந்தோஷம் தான் எனக்கும் உங்க அப்பாக்கும். எனக்கும் தான். அதான் தெரியாதாக்கா. சரி சரி வா வந்து உட்காரு. எதுவுமே அம்மா உன்னை திட்டி போட்டேல. பரவாயில்லம்மா. சரி அப்பா எங்க? உங்க அப்பா தானே. அந்த கதை ஏன் கேக்குற? உங்க அப்பாக்கு எனக்கு சண்டையா? என்னமாச்சு? அது என்ன வழக்கம் போலதான். டாக்டர் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்பா வீடு ஃபுல்லா நடந்துட்டே இருந்தாரு. கோவம் வந்துருச்சு. போய் படிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்கவும் உடனே சண்டை போட்டு இதை நிமிடம் பேச மாட்டேன்னு போய் படுத்துட்டாரு. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, சொன்னா கேட்டாதானே உங்க அப்பா. சரி விடுமா, வீட்டுல இருக்கிறது போர் அடிக்கல, அதனாலதான் வீட்டை சுத்தி நடக்கிறாரு. அதுவும் சரிதான். உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அப்படி என்னடியாச்சு? நிறைய விஷயம் இருக்கோ? ஆமாமா. இது உங்க அக்கா எப்படி இருக்கா? மாமா எப்படி இருக்காரு? பேத்தி அமிர்தா எப்படி இருக்கா? அடுத்து என் வீட்டு சம்மந்தி அம்மா எப்படி இருக்குதா? 2ம் பாண்டியம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஆனா ஒண்ணு, அக்கா வீட்டுல நடந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாதுன்னு சொல்லுச்சுல. அம்மா கிட்ட எக்காரணத்தை கொண்டு சொல்லிடக்கூடாது. என்ன அவ்வளவுதான் குளறுவாய் ஆயிரும். என்னன்னு சொல்லுடி, வாய் வரைக்கும் வந்துச்சு சொல்லாம இருக்க. ஒண்ணு இல்லம்மா. இப்படி சொல்லும் போதே தெரியுது எனக்கு ஏதோ விஷயம் இருக்கு. ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லதான் உன் வாய் சொல்லுது. சம்மந்தி அம்மா தான் சொல்லுச்சா? சொல்லுடி வாய் திறந்து. நீ வேற வீட்டுக்கு போயிருக்க. வீட்டுக்கு போனாலே கடுகடுன்னு இருக்கும்ப. டைம்ல புடவை கட்டிட்டு போனியா? ஏதாவது சொல்லிருக்குமே. ஒண்ணு சொல்லலமா. பாண்டி அம்மாவ அதுவும் எதுவும் சொல்லல. சரி சரி, நீ உள்ளார போ. அதை போய் புடவைய மாத்திட்டு நைட்டே போடு. சரிம்மா. வேற எதுவும் இல்லல? என்கிட்ட மறைக்கிறியா? வேற எதுவுமே இல்லம்மா. மறைச்சு நான் என்ன பண்ண போறேன் சொல்லு பாப்பா. சரி சரி
சரி போய் பார்ப்போம். சரிம்மா. சத்யாமா. இந்த அப்பா கூப்பிடுறாரு, என்னன்னு போய் பாக்குறேன். போ. எனக்கும் அவருக்கு சண்டை நடந்துச்சுல, அதான் உங்க அப்பா விவரிச்சு சொல்லுவாரு. உங்க அம்மா இப்பெல்லாம் பேசுறா அப்பெல்லாம் பேசுறான்ட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இது விஷயமா அப்பா என்கிட்ட சொன்னா நானும் சரின்னு போயிடுறேன். சரி போய் பார்ப்போம். அப்பா பரணி மாப்பிளைக்கு என் பொண்ணை பிடிச்சிருச்சு. இனிமே என்ன கொண்டாட்டம் தான். இருக்கிற நகையை வச்சு இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியதா. பரணி மாப்பிளைக்கு ஓகேனா சம்பந்தியம் என்ன சொல்ல போதுன்னு தெரியல. என்ன வேணா சொல்லிட்டு போகுது. என் பொண்ணு இருக்காங்க, அவ பாத்துக்குவா. சரி அரிசியை படப்போம். பரவாயில்லையே, நான் கொடுத்த காஃபி எல்லாத்தையும் குடிச்சிட்டீங்க. என்ன டார்லிங், நான் சொல்லாம நல்லா ஸ்ட்ராங்கா போட்டிருந்தேன். காஃபி குடிக்க தேனாமிருத மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படிங்களா? சரி. நான் குடிச்ச காஃபியை நீயும் குடிச்சிருந்தீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நான் குடின்னு நீ தான் வேணான்ட்ட. டேய் தொப்பி மண்டையா, நீ குடிச்ச காப்பி நான் குடிச்சு நான் என்ன பாத்ரூம்ல போய் உட்காந்துருக்கவா? அதான் நீயே ஃபுல்லா குடின்னு கொடுத்தேன். ஏன்னா 1 மாத்திரை 2 மாத்திரை இல்ல 3 மாத்திரை. நல்லா லூஸ் மோஷனை கலக்கும் பாரு. சரி 5 லட்சம் பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்களே. என்ன டார்லிங், கையில என்ன இருக்கு விட்டுட்டு பணம் வேணுங்கிற? என்னங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மத்ததெல்லாம். ஓஹோ அப்படியா? சரி இதை எடுக்கிறேன். பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் கேக்குறதெல்லாம் அட போங்க. பாரா என் டார்லிங் ஒரே வெக்கத்தை. பணம் எடுத்துறேன். சரிங்க. இதுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கே. பணத்தை கொடுங்க. இரு டார்லிங். பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீ உட்காந்துருக்கவே முடியாது. பாத்ரூம்ல தான் உட்காந்துருக்கணும். டார்லிங் நீ கேட்ட 5 லட்சம் பணம் கொடுங்க. சரி இருங்க, நான் போய் பணத்தை உள்ளார வச்சுட்டு வந்துறேன். சரி டார்லிங். மல்லிப்பூ காஞ்சு போயிரும் போல இருக்கே. எனக்காக ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? இப்பவே போய் வச்சுட்டு வந்துறேன் உள்ளார. ஓகே. என் பக்கத்துல இப்படி உட்காந்துருக்கும் போது எனக்கு அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கு. அப்படியா? ஆமா. சரி இருங்க வந்துறேன். சீக்கிரம் வா டார்லிங். இதோ 2 மினிட்ஸ்ல வந்துறேன். ஆகா, என்ன வயிறு ஒரு மாதிரி கடமுடாங்குது. என்னவா இருக்கும்? ஆகா முடியலையே. பாத்ரூம் போகணும் போல இருக்கே. டார்லிங் பாத்ரூம் எங்க இருக்கு? ஏங்க என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலான்ட்டு. ஓஹோ அப்படியா? பின்னாடி லெஃப்ட் சைடுல பாத்ரூம் இருக்கு, போயிட்டு வாங்க. ஓஹோ அப்படியா? இந்த வந்துறேன். நம்ம கடவுளே முடியலடா. என்னடா இப்படி வயித்த கலக்குது? வயித்த கலக்குதா? நல்லா கலக்கட்டும். நல்லா கலக்கி பாத்ரூம்லயே உட்காந்துரு நீ. என்ன ஒரு பேச்சு டார்லிங்ட்டு என்கிட்ட உன் வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறியா? டார்லிங் என்னங்க பாத்ரூம்ல தண்ணி வரலையே. என்ன சொல்றீங்க? என்னால முடியல டார்லிங். என்னங்க ஆச்சு? பாத்ரூம் லெட்டின்ல உட்காந்தா வயித்தாலையா போகுது. இதுல தண்ணி வேற வர மாட்டேங்குது. நான் கொஞ்சம் பாரு டார்லிங், என்னால முடியல. ஐயோ தண்ணி வரலையா? என்னங்க சொல்றீங்க? வயித்தால வேற போதா? ஐயோ வாங்க டாக்டர் போய் பார்க்கலாம். என்னால முடியல டார்லிங், ரொம்ப முடியல. மோட்டரை போட்டு விடுமா? தண்ணியா? கரண்ட் இல்லங்க. கரண்ட் இனிமேல சாயந்தரம் தான் வரும். தண்ணி வேற காலி ஆயிடுச்சா? இப்ப என்ன பண்ணுவீங்க? வேற என்ன டார்லிங் பண்றது? என்னால முடியல. தண்ணி எல்லாம் ஒண்ணு இல்ல. நல்ல தண்ணியாவது எடுத்துருவா டார்லிங். அட நல்ல தண்ணியா? குடிக்கிற தண்ணிங்க. வேற என்ன பண்றது? உங்க பேப்பர் எடுத்துட்டு வரேன். பேப்பரா? ஆமாங்க, வேற என்ன பண்ண முடியும்? அப்பா என்ன திரும்பி வயித்த கலக்குது. இல்லடா சாமி. நீங்க பாத்ரூம் போயிட்டு இருங்க, இத வந்துடுறேன். என்ன டார்லிங் ஆச்சு? இதோ இருங்க வரேன். போடு ஆட்டம் போடு டார்லிங். வரேன் இருங்க. என்னால முடியல, மயக்கமா வருது. அச்சச்சோ மயக்கமா வருதா? நானே வரேன் இருங்க. ஐயோ நீ பாத்ரூம்குள்ள வந்துடாத. பிறகு என்னங்க பண்றது? முடியல என்னால. என்னை எப்படியாவது ஆட்டோல ஏத்தி விட்டு என் வீட்டுல விட்டுறியா? என்னங்க சொல்றீங்க? மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்தீங்களே. அப்பா என்னால முடியாதுப்பா. நான் மல்லிப்பூ தலைக்கு வச்சுக்கோ. இன்னொரு நாள் நான் வீட்டுக்கு வரேன். வரட்டுமா? இதோ வரேன் இருங்க. ஐயோ உள்ளார வந்துடாதப்பா. பிறகு என்ன பண்றது? வரேன் இருங்க. எப்பா என்ன வாடாச்சி. என்ன டார்லிங் நான் இப்படி படுத்து கிடக்குறேன். என்னால முடியலங்கிற நீ இப்படி பேசுறியே. அதுக்கு இல்லங்க, எப்படி வந்தீங்க? பாத்ரூம் சிங்க்ல வந்து படுத்து கிடக்குறீங்களே, எந்திரிங்க. குளிக்கிற இடம். என்னால முடியல. ஆட்டோல ஏத்தி நீ வீட்டுல விட்டுரு. ஐயோ எங்க உங்களுக்கு இப்படி ஆச்சு? இப்படி ஆச்சு உங்களுக்கு? உன் காப்பியை குடிச்சுதான் எனக்கு இப்படி ஆயிருச்சு. ஸ்ட்ராங்கா கேக்கும் நல்லா ஆத்தி கொடுக்கவும் இப்படி ஆயிடுச்சு தெரியல. சரி விடுங்க. அம்மா முடியல, வயித்த கலக்குது. நீ வெளியே போ. இப்படி வயித்த கலக்குதா? ஆஸ்பத்திரிக்காவது போகணுமேங்க. என்னால முடியல டார்லிங். என்னங்க இப்படி பண்றீங்க? எந்திரிங்க, ஆஸ்பத்திரிக்கு போலாம். வேணாம் என்னால முடியாது. நான் இப்படியே படுத்து கிடந்தாலும் படுத்து கிடக்குறேன். ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வரல. வீட்டுக்கு போனுங்கிறீங்க. வேற வழி என்ன இருக்கு? விடுங்க எல்லாம் சரியாயிரும். ரூம்லயே வந்து படுங்க வாங்க. ஐயோ வேண்டாம், பெட் நாஸ்தி ஆயிரும். வேண்டாம். என்னதான் வலி எதுக்கு இருக்கு? அதான் என்னன்னு தெரியல. தெரியுதுங்க, ஆட்டோவாவது கூட்டிட்டு வந்துறேன். அப்படியே வீட்டுல இறக்கி விட்டு வரேன். ஐயோ வேண்டாம், வீட்டுல இறக்கி விட்டுலாம் அப்படியே நீ சந்தேகப்படுவாங்க. யாரும் இப்படி அழுதுட்டே இருப்பீங்களா படுத்துட்டு? ஒரு முடிவு எடுக்கணும். எந்திரிங்க முத. முடியல, அதனால எந்திரிக்க கூட தெம்பு இல்ல. கொஞ்சம் வெளியே இருக்கே டார்லிங், பாத்ரூம் போயிட்டு வரேன். என்னங்க சொல்றீங்க? வயித்த கலக்குது, போ வெளியே. முடியல என்னாலயும். என்ன சொல்ற? இப்படி வேதனையில பார்க்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி எங்கேயும் என்னால பாத்ரூம்ல இருக்க முடியல. கொமட்டுது வாட. நான் போறேன் வெளியே. பேப்பர் எடுத்துட்டு வரேன். நீயே? ஆமால, இதை எடுத்துட்டு வர இருங்க. பேப்பரை தொடச்சு போய் வெளியே போய் போட்டுருங்க. என்ன டார்லிங் இப்படி பேசுற? இருங்க எடுத்துட்டு வரேன். என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. யாருக்கு என்ன பண்ண, என்ன துரோகம் பண்ண? கடவுளே என்னை இதுல இருந்து காப்பாத்து. பார்த்தால எப்படியாவது நிக்கணும், சரியாயிரணும். கடவுளே.
ஏமா அப்படி பண்றீங்க? நடு வீட்டுல உட்காந்து வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு சில தானே வெத்தலை பாக்க போடுவீங்க. நீலா நீ பேச வந்துட்டியா? ஏன் வீடுடா, எங்க வேணா வெத்தலை பார்க்க போடுவேன், உனக்கு என்ன? அதுக்கு இல்லம்மா, நீங்க தான் சொல்லுவீங்க வீட்டுல உட்காந்து வெத்தலை பாக்க போடக்கூடாது, வாசல்ல தான் உட்காந்து போடணும்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் கேட்டேன். என்னாச்சு இவ்வளவு கோவம் உங்களுக்கு? நீ பண்ணி வச்ச வேலை அப்படி. நான் என்னம்மா பண்ணேன்? என்ன பண்ணலையா? என்ன நிலமா பண்ணி வச்சிருக்க நீ? வீட்டுக்கு தெரியாம என்ன வேலை பண்ணிருக்கடா? ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னியா நீ? நான் உங்ககிட்ட சொல்லாம இருக்கேன், எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்லிட்டு தானே இருக்கேன். வாய மூடு. என்ன தம்பி ஒரே சத்தமா இருக்கு? மாவும் புள்ள என்ன வேணா பேசிக்குவான், உனக்கு என்ன வந்துச்சு? இங்க வந்து கேட்க வந்துட்ட? அதுக்கு இல்ல தம்பி. சொல்லுங்க நீ. என்னாச்சு தம்பி? இப்படியே தம்பி தம்பின்னு சொல்லி சொல்லியே மயக்கி அவ தங்கச்சிக்கு. என்னம்மா பேச்சு பேசுற நீ? எப்பவுமே என்ன தம்பின்னு சொல்லி தானே கூப்பிடுவாங்க, உனக்கே தெரியாதா? ஆமா நல்லா கூப்பிடுறா. எதுக்கு கூப்பிடுறா, என்ன கூப்பிடுறா, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. என்ன ஆச்சு உனக்கு? ஒவ்வொரு தடவையும் சாப்பிட வீட்டுக்கு வரும்போதுலாம் இப்படிதான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பியா நீ? என்ன சொல்லுமா, நான் காலையில வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாம இருக்க முடியும்? நான் என்னம்மா பண்ணேன்? நீ எல்லாம் என் கூட பிறந்த தம்பியே கிடையாது. என்ன காட்சியே எல்லாரும் என் மேலே எரிஞ்சு விடுறீங்க? மாமா அப்படிதான் பேசுது, நீ அப்படிதான் பேசுற. சொல்லி வச்ச மாதிரி பண்ணி வச்ச வேலை அப்படி. நான் என்ன அப்படி பண்ணிட்டேன்? தம்பி நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க நீ. எப்படி உங்ககிட்ட கேக்குறதுன்னு தெரியல. உங்க மனசுலயும் எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க நீ. வெளிப்படையாவே கேட்டறேன். நீ என் தங்கச்சி சத்யாவை காதலிக்கிறீங்க தானே? சொல்லுங்க தம்பி.